எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஹரி டாய்ஸ் அண்ட் டிக் சேனல். இன்றைக்கான 90s டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோவில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. அதுக்கான லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் தரங்க, மறக்காமல் போய் செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். 90s டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோ நிறைய போட போகிறோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போட போகிறோம். அதே ஃபாலோ பண்ணுறதுக்கான பிளேலிஸ்ட்டோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்கு வீடியோவும் நம்ம போடப்போ அதே ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த 3லேயுமே நம்ம இருக்கோம். கண்டிப்பாக 3லேயுமே நம்ம ஃபாலோ பண்ணிங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் லிங்கில் கொடுத்து மறக்காம போய் செக் பண்ணிங்க. இன்றைக்கான 90s டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோவில் பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு பென்சில் தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 90s கிட்ஸோட ஒரு பொக்கிஷம். இந்த பென்சில் வச்சுருந்தாலும் அவன் தான் அந்த கிளாஸில் கேட்டு இதை வந்து பென்சில் ஒவ்வொரு நிப்பா மாற்றி வச்சு எழுதுறது, அது ஒரு தனி சோகம் அந்த டைமில். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, திரும்ப அதே கலை கேட்டாலும் சீக்கிரமாக விற்று போயிடும் இந்த மாதிரி பென்சில்லாம். அதுக்கான அலைஞ்ச காலம்லாம் உண்டு, அம்மாவுக்கு தெரியாமல் காசு எடுத்து வாங்கின காலம்லாம் உண்டு. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி பென்சில் வச்சுக்கிறது. இது வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து எப்படி வாங்கினேன் எனக்கு தெரியல. எப்படி வாங்கினேன் மீன்ஸ் எந்த பிஸ்கெட்டு வாங்கினேன், எதுக்காண்டி வாங்கினேன் அது எனக்கு தெரியல, எதுனால வாங்கினேன்னு தெரியல எனக்கு. ஆனால் இது வந்து நான் பிஸ்கெட் தான் நினைக்கிறேன்னா, இப்போ வந்து எப்படின்னா ஒரு பிஸ்கட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பீஸ் தான் கொடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு எரேசர் விட்டு ஒரு பென்சில் வரும். அதை என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்கட் வாங்கும்போது 2 பீஸை ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பென்சிலாக நம்ம வச்சுக்கணும். தேவைப்படுறப்ப எப்பப்போ தேவைப்படுறதோ அப்பப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். உண்மையில் சொல்ல போனோம்னு வச்சுக்கலாம், ஒரு சூப்பரான ஒரு அந்த காலத்தில் கொடுத்த ஒரு என்ன சொல்ல ஒரு பென்சில், ஒரு யூஸ்ஃபுல் திங்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க பிஸ்கெட்டுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுக்கும். அது எல்லாமே கலெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற வீடியோலாம் கண்டிப்பாக நிச்சயமாக போடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த அப்போ உள்ளது இப்போ வச்சு நான் எழுதுறேன், கரெக்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, இதே மாதிரி 90s வந்து இது வந்து எப்படி எதுக்காண்டி கொடுத்தாங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக எனக்கு ஐடியாவே இல்லை. எந்த பிஸ்கெட்டுக்காண்டி இதை நான் வாங்கினேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஜெம்ஸுக்காண்டி வாங்கினா, என்ன ட்ரீட் பிஸ்கெட் வாங்கினா, இல்லை மில்க் பிஸ்கெட் எந்த பிஸ்கெட்டும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். 90s கிட்ஸ்க்கு வந்து பரப்புங்க. இதை மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன், அதை நம்புகிறேன்.